ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஈவினிங், அதாவது மார்க்கெட் ஈவினிங் இருந்த ட்ரெண்ட் வேறு, மார்னிங் இருந்த ட்ரெண்ட் வேறு. மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ட்ரெண்டே மாறிடுச்சு. நிஃப்டி 50 92 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22,460 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 217 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 74,115 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 48,216 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 280 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 37,644 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 176 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் இன்னைக்கு 2.25% கீழே விழுந்திருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் இன்னைக்கு கம்மியாக தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. 485 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 263 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஓவர்லாட் இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் 3 டேஸ் ஆக்டிவ் மார்க்கெட் டேஸில் எடுத்து பார்க்கும்போது அது குறைவாக தான் இருக்குது. ஸோ மேபி எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறது கம்மி ஆகுதோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது கம்மி ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட லாஸ்ட்டு 3 to 5 ஆக்டிவ் மார்க்கெட்டிங் டேஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா எஃப்ஐஎஸோட செல்லிங், நெட் செல்லிங் பார்க்கும்போது பெருசாக இல்லை, குறையுது. அதாவது அவங்க 1 வீக்கு முன்னாடி விற்றதும் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ மேபி எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு திரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே தர்மடி. ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் 3% காலி. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அது பேட்டரி செக்மெண்ட் கம்பெனி, அவங்களும் 3% காலி. பஜாஜ் ஆட்டோ 2.5% விழுந்திருந்துச்சு. பாரத் ஃபோர்ஜ் 2.25%. ஹீரோ மோட்டார் காப் 2% விழுந்திருக்கு. அசோக் லைலாண்ட் 1.5% விழுந்திருந்துச்சு. அப்போலோ டயர்ஸ் 1.5%. பாஷ் லிமிடெட் 1.5%. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 1.5%. மாருதி சுசுகி, எம்ஆர்எஃப், டாடா மோட்டார்ஸ் இந்த 3 ஸ்டாக்கும் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் 647 ரூபாயில் இருந்துச்சு. அது போக ஹீரோ மோட்டார் காப் 3590 ரூபாயில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மகாராஷ்டிரா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸுக்கு 1% டேக்ஸ் போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க 1% சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு இவி கார்ஸுக்கு அடிஷ்னல் 6% டேக்ஸ். இது மூலமாட்டு ஒரு 150 கோடி ரெவன்யூ அந்த ஸ்டேட்டுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் போட்டிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் 10ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அஜித் பவார் தான், அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவர் தான் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டார் சைக்கிள், அதாவது இந்த வெஹிக்கிள் டேக்ஸ் அவங்க சொல்கிறது 7 to 9% வரைக்கும் டேக்ஸ் ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிஷ்னலாக அவங்க போட்டது தான் அந்த 6%. சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கு 1% போட்டிருக்காங்க. இதனால மகாநகர் கேஸ், அந்த சிஎன்ஜி பேஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், மகாநகர் கேஸ் அதெல்லாம் விழுந்துருந்துச்சு. அது போக ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸும் விழுந்துருந்துச்சு. இந்த ரீசனை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டர் எடுத்து இந்த ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு ஃபினான்ஷியல் 26க்கு மட்டும் அடிஷ்னலாட்டு இதில் 625 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் பட்ஜெட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸ் விழுறதுக்கு இன்னைக்கு ரீசன் இதுதான். பட் இதுலேயே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத யூஸ் பண்ணலாம். ஆனால் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க்ல இருக்கிறாங்க இவி ரெஜிஸ்ட்ரேஷனில். 2019 to 24 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. டோட்டலாட்டு இந்தியாவில் இவி ரெஜிஸ்ட்ரேஷன் 36.4 லேக் யூனிட்ஸாக இருக்குது. அதில் மகாராஷ்டிரா மட்டும் 4.39 லேக் இவி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தபடியாட்டு மகாராஷ்டிரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்எஸ்டிஎல் ஆக்சுவலி 3000 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஓ வர போகிறாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால இப்போ உடனே வரலாமா இல்லை 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி வரலாமா அப்படிங்கிற பேசிஸில் அவங்க இருக்கிறாங்க போல். பட் ஐபிஓக்கான ப்ராசஸ் எல்லாமே அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். மார்க்கெட் இப்போ ப்ரெஷரில் இருக்குது, ஸ்லோ டவுனாக இருக்குது. இந்த சமயத்தில் ஐபிஓ போனால் சரியாக இருக்குமா, நம்ம 1 மந்த் இல்லைனா ஒரு மாதம் வெயிட் பண்ணி போகிறது பெட்டரா அப்படிங்கிற பேசிஸில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. இது என்எஸ்டிஎல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லார்ஜஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டரியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஐபிஓ கிட்டத்தட்ட வரப்போகிறது உறுதி. 3000 கோடி வேல்யூ. இதில் ஐடிபிஐ பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, என்எஸ்சி இவங்க கரண்ட்லி 24% ஆஃப் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது என்எஸ்டிஎல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கை போய் டிஸ்கஸ் பண்ண போய் எனக்கு பெரிய கெட்ட பேர் கிடச்சிருக்குது கமெண்ட்ஸில். ஸோ ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் வெரி புவரில் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷராக இருக்குது, அவங்களுக்கு அதான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை நீங்கள் அதுக்கு முந்தின குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை அதுக்கு முந்தின குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் தான் ரிசல்ட்ஸ் அடி வாங்கியிருந்துச்சு. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் தான் இருக்குது.
அவங்க எல்லா கம்பெனிஸில், அதாவது எல்லா பேங்க் ஸ்டாக்ஸில் இருக்க மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியும் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன் இது மணப்புரம் ஃபைனான்ஸில் உள்ள ஆசீர்வாத் மணப்புரம் ஃபைனான்ஸ் கூட, ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் கூட இது வந்து ப்ரெஷரில் தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் வந்து யாரையுமே காப்பி அடிச்சுலாம் ஒன்றுமே போடலை. நீங்கள் வந்து கமெண்டில் பிளைண்டாக வந்து எழுதாதீங்க. மணி பேச்சு சேனலில் 7 o'clock தான் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, காப்பிட் ஃப்ரம் மணி பேச்சு சேனல். மார்னிங் வந்து அப்டேட்ஸை நான் ஈவினிங் எடுத்து போடுறேன். அங்கே வந்து 7 மணிக்கு தான் வரும். அது என்னவோ நான் வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணி காப்பி அடிச்சிருப்பேன்னு அவர் நினச்சிருப்பாரா இருக்கும். சரி, ஓகே, அவர் அப்படி நினச்சிட்டு போட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நம்ம பெருசாக வந்து ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸ்க்ரீன்ஷாட்டோட எவிடன்ஸோட பேசினாலும் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறது வந்து வருத்தமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பி பக்கம் வந்துட்டு ஸ்டில் அது வந்து ஓவர் வேல்யூடான்னு கேட்குறாரு. ஓவர் வேல்யூடு தான். ஏன்னா வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன ஒன்றுனா அதோட 52 week low 333 இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 52 week low வந்தாச்சுன்னா, அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸில் அது வந்து மார்க்கெட் வந்து அதில் ஒரு டவுட் செக்மெண்ட், அதாவது அவங்க ஓக் ட்ரீ கேபிட்டலில் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்டாக் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த பேனிக் பேஸில் அதை அடிக்கிறாங்க. அது எந்த அளவு டவுன் போகும்னு பார்த்துட்டு நம்ம அதில் பொறுமையை யூஸ் பண்ணலாம். அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஸ்டில் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் நடந்துட்டு இருக்கு. இதனால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த அடிஷனே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. டிமேட் அடிஷன் வந்து கிட்டத்தட்ட 21 வந்து ஸ்லோவஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இந்த ஆர்டிகிளை நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலி February 25 இந்த மாதம், முந்தின மாதம் February 25 வந்து 2025 வந்து 2.26 crore டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆகிருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது December 23 அந்த டைம்லலாம் 4 கோடிக்கு மேலே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. டிசம்பரா ஜான்வரியா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் வந்து 4.68 crores டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அந்த இது வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரெஷர் ஆகிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து இருக்குது. பட் இது கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இல்லை. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் டிமேட் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில் இருக்க ப்ரெஷர் சுச்சுவேஷனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லா செக்டாருமே தர்மாட்டி, கன்சியூமரு, சர்வீஸ், டெக்னாலஜி, ஃபினான்ஸ், ரியாலிட்டி, சிமெண்ட், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், மெட்டல், இன்ஃப்ரா, எனர்ஜி, பேங்கிங், ஆட்டோ, பிஎஸ்சி எல்லாமே ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் அன்றைக்கி மார்க்கெட்டில். இதில் ஆட்டோ செக்மெண்ட்டுக்கான அப்டேட் சொன்னேன். அது வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹைக் பண்ணதுனால அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஓஎன்ஜிசி, செயில், நேஷனல் அலுமினியம், இந்த ஆர்இசி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது வந்து என்னோட சொல்கிறேன். அதில் வந்து ஆர்இசி அண்ட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் இறங்கியிருக்கு. ஸ்லோவாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் அது போக டெக்னாலஜி ஸ்டாக் ஒன்று விழுந்துருந்துச்சு. இன்ஃபோசிஸை தவிர மிச்ச டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. எம்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா பெருசாக அடியிலாட்டாலும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஃபார்மா செக்டரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். பயோகான், டிவிஸ் லேப், லூபின், ரெட்டிஸ் வந்து 1123 இருக்குது. அவங்களும் 1.5% காலியாக இருந்தாங்க. சன்ஃபார்மா வந்து நாஸ்டாக் லிஸ்டட் கம்பெனி அக்யூசிஷன் பண்ண அப்டேட் இருந்த வரைக்கும் சன்ஃபார்மாவும் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் அண்ட் நாட்கோவில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். டாடா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த ஃபண்ட் ரைசிங் பிளானில் வந்து $2 billion வந்து MTN ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த $2 billion MTN ப்ரோக்ராமில் $750 million வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. மீடியம் டேம் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த MTN ப்ரோக்ராம்ங்கிறது மீடியம் டேம் நோட்ஸு. அதில் வந்து $750 million வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸுக்கு வந்து லெண்டிங் பண்ணுறதுக்கு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓவரால் இது வந்து டாடா கேபிட்டலில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SJVN இது வந்து நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. பட் ஆக்சுவலி இந்த ஆர்டிகில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே இந்த ஸ்டாக் வந்து 5 yearsல 300% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராவது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 5 yearsல இத்தனை 296.90% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. 2 yearsல 161% ரிட்டர்ன்ஸ், 3 yearsல 196% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த SJVN லிமிடெட். பட் ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட் ப்ரெஷராக இருக்கிறதுனால ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். SJVN வந்து சத்தீஸ்கர் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1800 மெகாவாட் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அவங்களுக்கு கூட தான் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு. இது SJVN பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி, அதாவது ஆட்டோ ஆன்சிலரி ஃபர்ம்ஸ் கம்பெனியான மதர்சன், பாரத் ஃபோர்ஜ் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் ஜெஃப்ரிஸ் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சமவர்தனா மதர்சன் வந்து ஹாங்காங் பேஸ் கம்பெனியான கிரைஸ்டன் அவங்களுக்கு கூட ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஜெயிண்டாக இருக்கிற ஆப்பிளுக்கு வந்து சப்ளையராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரானிக் சப்ளை செயினில் ஹாங்காங் பேஸ் கிரைஸ்டன் கூட ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இவங்க சமவர்தனா மதர்சனுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அது போக பாரத் ஃபோர்ஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஏஎம்டி நெக்ஸ்ட் வந்து காம்பால் இந்த கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ரெண்டு கம்பெனியுமே குளோபல் கம்ப்யூட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பாரத் ஃபோர்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும் அந்த கம்ப்யூட்டிங் சொல்யூஷன்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரத் ஃபோர்ஜ் சமவர்தனா மதர்சனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 550% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 55 ரூபா டிவிடெண்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 4880 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இதோட மார்க்கெட் கேபிலேஷன் 11,000 கோடி இருக்குது. ப்ளஸ் வந்து வேல்யூஷன் பி ரேஷியோ பார்க்கும்போது 62 கிட்ட இருக்குது. 55 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறது ஏப்ரல் 28 அப்போது ஏப்ரல் 28 அப்புறம் தான் அந்த டிவிடெண்டே பேமெண்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மேல தான் அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 28 ரெக்கார்ட் டேட்னா எனக்கு தெரிஞ்சு மே 5 பேமெண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மினிமம் ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு மே 5 இதில் அந்த ஆர்டிக்கில் மே 5 டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் என்கிட்ட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. இதோட நேம் சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர், நீங்கள் குழப்பிடாதீங்க. சனோஃபின்னு இன்னொரு கம்பெனியும் இருக்கும். இது வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் உள்ளது. 55 ரூபா டிவிடெண்டு. ஏப்ரலில் ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 28 மேல அந்த டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யாராவது இந்த ஷேர் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்லாலேருந்து ஒரு ஆர்டிக்கிள். இந்த டெஸ்லா வச்சு தான் நம்ம டொமஸ்டிக் கார் கம்பெனிஸை மார்க்கெட்டில் அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இப்போ டெஸ்லாவோட சேல்ஸ் அப்டேட்டு சைனாலேருந்து வந்திருக்கு. டெஸ்லாவோட சைனா சேல்ஸ் வந்து 19 மந்த் லோவை டச் பண்ணியிருக்கு. பிஒய்டி பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இவி வந்து டெஸ்லாவோட அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க ஃபெப்ரவரியில். கிட்டத்தட்ட டெஸ்லாவோட சைனா சேல்ஸ் ட்ராப் 49% இன் ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. பிஒய்டி வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவி செல் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணியிருக்குது. ஓவராலாட்டு நீங்கள் பார்க்கும்போது ஃபெப்ரவரியில் டெஸ்லா 30,688 வெஹிக்கிள்ஸ் தான் விற்றுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. பட் பிஒய்டி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜாஸ்தி விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட பிஒய்டியோட சேல்ஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேர்த்து 3,18,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 161% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவர்சீஸ் சேல்ஸு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணது ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு சேல்ஸ் பார்க்கும்போது 67,025 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ டெஸ்லா பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு தான் தெரியுது. ஏன்னா டெஸ்லாவோட கார்ஸோட ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது பிஒய்டியே பீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதை விட சீப்பாட்டு டாடா மோட்டர்ஸ், மஹேந்திரா வந்து கார் விற்கிறோம். சஜன் ஜிண்டாலே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டெஸ்லாவாலலாம் ஒன்றும் டாடா மோட்டர்ஸ், மஹேந்திராவிலலாம் பீட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் நான் வந்து டாடா மோட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாட்டு வாங்குறேன். அனுப்பம் ரசாயம் கொடுத்த அப்டேட் இவங்க 922 கோடி டீல் ஒன்று போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கொரியன் எம்என்சி கம்பெனிட்டு, அதாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கம்பெனியான கொரியன் கம்பெனி, அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 இயர் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்பில் வருது. இது வந்து அனுப்பம் ரசாயமுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்குது. 922 கோடி வேல்யூவு. இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஐடிபிஐ பேங்க் கொடுத்த அப்டேட் இவங்க ப்ரைவேடைசேஷனாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாட்டே நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஷேர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் விரைவில் ப்ரைவேடைசேஷனாக மாறப்போகுது. மார்ச்சில் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்போட டேரிஃப் அப்டேட்னால ஐடி ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில அடிகள் விழுந்திருக்கு. இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்ஸான எல்டிஎம் என்ட்ரி 19% விழுந்திருக்கு. அதாவது ஜான்வரி 20 பார்க்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டில், அதாவது அவங்க டேரிஃப் போட்ட ஃபஸ்ட் ரவுண்டில் ஜான்வரி 20 அந்த சமயத்தில் 19% எல்டிஎம் என்ட்ரி விழுந்திருக்கு. டிசிஎஸ் 12% விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ் 6.4% விழுந்திருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 13.64% விழுந்திருக்கு. விப்ரோ 6.66% விழுந்திருக்கு. டெக் மஹிந்திரா 11.23%, எம்ஃபோசிஸ் 19%, கோஃபோர்ஸ் 13% விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேரிஃபில் வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் விழுந்திருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் 3.78% வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. பிஎஸ்சி ஐடி இண்டெக்ஸ் வந்து 11.50% ஸ்லிப் ஆகிருக்கு லாஸ்ட் 1.5 மந்த்ஸில், அதாவது லாஸ்ட் 1.5 மந்த்ஸில்.
அதில் வந்து இப்போ டிசிஎஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் டார்கெட் ப்ரைஸ் வருது 4589 ரூபா. இன்ஃபோசிஸ்க்கு பைக்கால் 2218 ரூபா. நெக்ஸ்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு 2076 ரூபா டார்கெட் ப்ரைஸு. அடுத்தது பார்க்கும்போது விப்ரோவுக்கு ரெடியூஸ் கால் 291 ரூபா சொல்கிறாங்க. டெக் மஹிந்திராக்கு ஆட் கால் 1868 ரூபா. எல்டிஎம் என்ட்ரிக்கு 7188 ரூபா டார்கெட் ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட் எல்என்டி டெக்னாலஜிஸுக்கு 5500 ரூபா சொல்கிறாங்க. எம்ஃபோசிஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் 3071 ரூபா. கோ4ஜிக்கு வந்து 10,040 ரூபா சொல்கிறாங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் ஆட்டி 769 ரூபா சொல்கிறாங்க. ஓவரால் ஆட்டி இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூட். வெயிட் பண்ணுங்கள், நம்பாட்டி அது உங்களோட ஓன் ஒப்பீனியன், நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.